படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லா சீனுமே ஒரு ஹாப்பி எண்டிங்கான படம். ஒரு ஹாப்பி எண்டிங்கான படம். படம் ஃபுல்லாகவே சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இன்ஸ்டன்ட்டாக அப்படியே காமெடி சீன் பை சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் இது வரைக்கும் பண்ண படத்துலேயே இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட இதே தான், ரொம்ப புதுசாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணல. காமெடி பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட்டாக அவர் அப்படியே காமெடி பண்ணிட்டே தான் இருக்கு. ராம் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு டைரக்டர். பெருசாக அவரை பற்றி பெருசாக யாருமே பேசுனதில்லை. லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி ஒரு புது டைரக்டர், ஒரு நல்ல பிக் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து பாராட்டுற மாதிரி ராம் வந்து கொஞ்சம் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா நார்மலான ஆடியன்ஸ் வராங்க, பெரிய ஓப்பனிங்கு அந்த மாதிரி இல்லை. ராம் வந்து நீங்கள் நிஜமானே பாராட்டப்பட வேண்டிய டைரக்டர். சூப்பர் அவரும் பக்காவாக பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மிர்ச்சி சிவாலாம் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிட்டு நல்லா இருக்கு. நீங்க பார்க்கலாம். பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். ராம்க்கு பெஸ்ட் படமா பெஸ்ட் படம், எல்லா படமும் நல்ல படம் தான். பெஸ்ட் படம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு படத்தை பார்த்தா வாழ்க்கையில். படம் எப்படி இருக்கு? என்ன விஷயம் படத்துல என்ன விஷயம் பிடிச்சிருக்குதுன்னா, குழந்தைகளை நாம வந்து ஒரு பறவை மாதிரி கட்டி போட்டு வைக்க கூடாது. அதனால நல்லபடியா அதுகளை வந்து பறக்க விடணும், மலையேற விடணும் அப்படிங்கறது ஒரு உதாரணம். பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு, பறந்து போ, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நடிகர் சிவா வந்து இதுல வித்தியாசமா நம்ப முடியாத அளவுக்கு நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே நேச்சுரலா நடிச்சிருக்காரு. நேச்சுரலா இருக்கு. படம் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குழந்தைங்களோட பார்க்கணும். என்ன சொல்ல வராங்க? குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கூட இருந்தாலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவங்களுக்காக சேர்த்துறோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லாதது. அவங்க கூட இருந்தாலே அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. தங்க மீன்கள் படமா இருக்கு. அது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லாம ரொம்ப நேச்சுரலா சொல்லியிருக்காரு. தங்க மீன்கள் படமா தங்க மீன்கள் வந்து அது வேற டைப். அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சோனரு ரொம்ப பிடிக்கும். ராம இது நல்லது, நல்லா இருக்கு. சரி, காமெடியா இருந்துச்சு, அப்படியே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்துல? அதுதான் இப்ப இன்னைக்கு எல்லாமே அப்பா அம்மா எல்லாருமே வேலைக்கு போறதுனால பிள்ளைங்க அப்பாவையும் அம்மாவையும் மிஸ் பண்றாங்க. அதனால பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா கூட இருக்கிறத மட்டும்தான் விரும்புறாங்க. நம்ம பெரிய காரு பங்களான்னு நாம நினைக்கிறோம், ஆனா அவங்க ரோட்லயும் நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுமையா அழகா சொல்லியிருக்காரு. எமோஷனல்லாம் ஒண்ணும் இல்லை, அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது எமோஷனலா இருக்கும். ஒரு அப்பா அம்மா மட்டும் இருந்து ஒரு குழந்தைங்களை வளர்த்துறவங்களுக்கு இதுக்கு கஷ்டமும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுடைய சர்வீவலும் ஓகே, நல்லா இருக்கீங்க. அப்புறம் படம் எப்படி இருக்கும்? படம் உண்மையாலுமே நல்லா இல்லைங்க, நல்லாவே இல்லை. நல்லா கொஞ்சம் கூட நல்லா எதிர்பார்த்து 4 பேருக்கு டேரக்டர் ராம்காக தான் பார்க்க வந்தோம். நல்லா இருக்கு. இப்போ அதாவது கதை சின்ன கதை தான், பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்கலாம். டேரக்டர் ராம்காக தான் பார்க்க வந்தோம், அவருக்காக தான் பார்க்க வந்தோம். அவருடைய கருத்து, அவருடைய படம்லாம் நல்லா இருக்கும், அவருக்காக தான் நாங்கள் பார்க்க வந்தோம். இப்போ சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா இது மாதிரி கட்டுறது தமிழ் தங்க மீன்கள் தரமணி அந்த படைப்பு நம்ம அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இரு ப்ரோ, இல்லை சொல்ல. அதாவது இது அவருக்காகன்னு சொல்ல, பொதுவாக நான் பேசுகிறேன். எந்த படமும் வந்து இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ எடுத்திருக்காங்க, ஒரே வார்த்தையில படம் எல்லாம் நல்லான்றதுனால அது ரொம்ப பாதிப்பாகும். அதனால யாருமே அப்படி சொல்லாதீங்க. ஒரு அவருக்காக இல்லை, அந்த டைரக்டர் அவருக்காக பேசல, பொதுவா சொல்றேன். ஒரு படம் வருது அப்படின்னா எடுத்த வரையும் ஒரே வாரத்துல அது படம் நல்லா இல்லைன்ட்டு எடுத்து போடுறாங்க. படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொல்லுங்க. இல்லை அது கதையோட முழு ஆழத்தை என்னன்னு யோசிங்க, பாருங்க. நம்மளே ஒன்று முடிவு பண்ணிடக்கூடாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு லைஃப்ல, அங்க போனாதான் அந்த கதையோட அர்த்தம் என்னன்னு புரியும். அதே மாதிரி சிவா நடிச்சிருக்கிறாரு, அவரோட நமக்கு வந்து நான் அதான் சொல்றேன், பொதுவா வந்து யாரை பத்தி நான் இது சொல்லல. இல்ல மத்த படத்துல வந்து காமெடியா நடிச்சிருப்பாரு, இதுல கொஞ்சம் சீரியஸான கேரக்டர். அவரு பார்க்கும் போது வந்து அதான் ஓடி வர அது எல்லா படத்துலயும் வந்து அதை ஒரு தனியா தெரியுறாப்புல.
நல்லா இருக்கு படம். வியூ என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி ராமோட மூவிஸ்லலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் இருக்கும், ரொம்ப வைடான ஒரு ரேஞ்சில் இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு டேடி பையனுக்குள்ளே இருக்க ஒரு ஃபேமிலி ஜென்ரல் ஃபேமிலிக்குள்ளே இருக்க அந்த கருத்தை மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். கனெக்ட் ஆச்சுங்களா bro? படம் இப்போ ஒரு சீன் பார்க்கும்போதுலாம் ஒரு கனெக்டிவிட்டி எஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாம். ராம் இதுக்கு முன்னாடி தங்க மீன்களும் இதே மாதிரி படைப்புல தான் இருந்துச்சு. எஸ் ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். எஸ் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எடுத்துருக்கு. குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எடுத்துருக்கு. ராமுக்கான இன்னொரு விஷயம்னா பார்க்கலாம். ஓகே, ஆனால் நல்லா இருந்துச்சு. அது குழந்தைக்கு பெரியவங்களுக்கு இதாகுதான்னு தெரியல. பசங்களுக்கு அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படமாக அந்த வியூவில் பார்த்தா கனெக்ட் ஆகும்.